தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய தேவைகள், உடல் நலன், உளநலனுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தை இறைஞ்சி மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்தவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீர். எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கேற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. அன்புக்குரியவர்களே, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாகுவதில்லை. அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம், ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனி ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாளில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர். பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும் நேரிய மனதினர் அதன் வழி நடப்பர். பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர்
நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்ளுகிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றனர். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பொது காலத்தின் இந்த ஆண்டின் தவக்காலத்திற்கு முந்தைய நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாளை விபூதி புதனோடு நம்முடைய தவக்காலம் ஆரம்பிக்கின்றது. தவக்காலத்தை தொடங்க இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல செய்தி சொல்ல விரும்புவது போல இருக்கிறது. உங்களுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, கேக்குதா அப்படிங்கிறத சொல்ல விரும்புவதை போலத்தான் இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. நேற்றைய நற்செய்தியிலே பரிசேயர்கள் ஆண்டவரிடத்திலே, நீர் கடவுள்தான் என்று நிரூபிப்பதற்காக எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று கேட்கிறார்கள். அதாவது சரி, அவர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க, ஆனால் இன்றைக்கு அவரோடு கூட இருந்து, அவரோடு வாழ்ந்து, அவரோடு உணவு உண்டு, அவருடைய வாழ்வை பகிர்ந்து கொண்ட சீடர்கள் இன்றைக்கு கேட்கிற கேள்விகளைத்தான் ஆண்டவரால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இயேசு ஏரோதியரை பற்றி பரிசேயர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். 2 பேரும் 2 எக்ஸ்ட்ரீம். இந்த பரிசேயர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹைலி லீகலிஸ்டிக், அதாவது எல்லாம் சட்டம், நடக்கணும், குனியணும், இருக்கணும், பேசணும், எதை செய்தாலும் அது சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அந்த சட்டத்திலிருந்து இம்மியளவு கூட பிசகாமல் இறுக்கமான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டிருப்பவர்கள். வெரி நேரோ மைண்டட் என்று சொல்வார்கள். இப்படித்தான், இதுதான் கரெக்ட், இதெல்லாம் தப்பு என்று ஒரு சட்டகத்திற்குள்ளால் வாழக்கூடியவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இந்த ஏரோதியர்கள் என்பவங்க எங்களுக்கு 100% ஆப்போசிட். அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா ஹெடனிஸ்டிக் என்று சொல்வார்கள். அவங்களுடைய ஒரே வேலையை வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறது தான். சந்தோஷம்னா ஹாப்பியா இல்லை, ஆல்வேஸ் பிளஷர் சீக்கிங் என்று சொல்வார்கள். எப்பவும் குடிக்கணும், நல்ல தவறான செயல்களில் ஈடுபடணும், எப்படியாவது ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த சார்வாக்கா பிலாசபி என்று சொல்வார்கள். ஈட் ட்ரிங்க் அண்ட் பி மெரி, டுமாரோ யூ மே டை அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நீ செத்து போகலாம் ஒரு வேளை, அதனால இன்றைக்கு இருக்கும்போதே நல்லா உண்டு குடித்து மனமே கழித்துரு அப்படின்னு சொல்ற லைஃப் ஸ்டைல். அப்படி 2 பேருமே 2 எக்ஸ்ட்ரீம். இவர்களை குறித்து ஆண்டவர் அவர்களிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். அதற்கு அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை, அவர்களது புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் நமக்கு சொல்லப்படுகிற பாடம். இந்த புளிப்பு மாவு என்பது
நமக்கு தெரியும். எவ்வளவு நிறைய மாவு பாத்திரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் போல புளிப்பு மாவு இருந்தால் போதும், அது மறுநாள் காலையில் என்ன உணவை செய்ய விரும்புகிறோம் அதற்கேற்றாப்போல அது புளிப்பை முழுவதும் ஏற்றி விடுகிறது. அதனுடைய கெப்பாசிட்டி அதுதான். கொஞ்சம் போல ஈஸ்ட் அது முழுவதுமாக அதை அந்த உணவிற்காக தயாரிக்கிறது. இங்கே இவர்களுடைய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு சொல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய மனநிலை சரியான மனநிலை அல்ல. நம்முடைய உள்ளத்திலும் இத்தகைய புளிப்பு மாவு கலந்து விடாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த புளிப்பு மாவு என்பது முதல்ல தொடங்கும் போது கொஞ்சம் ஒரு லைட்டா தொடங்குற விஷயம்தான். ஆனா அது போக போக அது நம்முடைய உள்ளம் முழுவதையும் அரித்து போடுகிறது, கடவுளிடமிருந்து அப்புறப்படுத்தி விடுகிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கோபமான ஒரு செயல் முதல்ல தொடங்கும் போது ஒரு சின்ன செயலில் தான் அது தொடங்குகிறது. ஒரு வெறுப்பு ஒரு சின்ன செயலில் தான் தொடங்குகிறது, அல்ல ஒரு சின்ன சொல்லில் தான் அது தொடங்குகிறது. ஆனால் அதை சரியான நேரத்தில் கண்டறிந்து அதை நாம் தூர தூக்கி போட்டு விட மறந்து விட்டோம் என்றால் நம்முடைய உள்ளம் முழுவதையும் அது நிரப்பி விடுகிறது. அப்புறம் வெறுப்பால் நிரப்புகிறது, கோபத்தால் நிரப்புகிறது, எரிச்சலால் நிரப்புகிறது. இப்படி நம்முடைய மகிழ்ச்சியை பறிப்பதற்கு அது காரணமாக இருந்து விடுகிறது. எனவேதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், எச்சரிக்கையா இருங்கள். அந்த புளிப்பு மாவை குறித்து அது நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை பறிப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி அவர்களிடத்திலே கேட்கிறார். இயேசு மிகப்பெரிய விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது அவங்க கவலையெல்லாம் வைத்த பற்றி தான் இருந்துச்சு. ஐயோ அப்பம் கொண்டு வர மறந்து போனோமே, அப்பம் இல்லையே என்ன செய்யறது அப்படிங்கிறது அவர்களுடைய அடிப்படை கவலையாக இருக்கிறது. எனவே இயேசு இத்தனை பேருக்கு உணவளித்த, ஒற்றை சொல்லால் அவர்களுக்கு வாழ்வளித்த ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார், உடன் இருக்கிறார் என்கிற உணர்வை கூட பெற்றுக்கொள்ளாமல் மறந்து போனவர்களாக ஐயோ மத்தியானம் லஞ்சுக்கு அப்பம் கொண்டு வரலையேங்கிற அவங்களுடைய பெரிய கவலையாக இருக்கு. அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கடவுள் தன்னோடு உடன் இருக்கிறார் என்பதை பற்றி கூட இப்படிதான் நம்முடைய லைஃப்பில் நம்ம நிறைய நேரம் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருப்போம், சின்ன விஷயத்துக்கு குறை சொல்லிட்டு இருப்போம். பெரிய விஷயங்கள் இப்ப அவர்களுக்கு கூட தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் என்னென்ன அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோமே நமக்கு கூட தெரியாது. பல நேரங்களில் நாம் ஆபத்துக்களிலிருந்து அதிசயிக்கத்தக்க விதமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். பல்வேறு உடல்நல உள்ள நலம் தீங்கிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு பல்வேறு புதிய வழிகளை கடவுள் திறந்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்படி பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். ஆனா நம்ம கவலையெல்லாம் இந்த மாதிரி அப்பம் கொண்டு வரலையங்கிற பற்றி பிரச்சனையாக இருக்கும். எனவே தான் இயேசு அவர்களுக்கு சொல்கிறார், இந்த மாதிரி சில்லற விஷயங்கள் எல்லாம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு கடவுளோடு நெருங்கி இருப்பதை பற்றி நாம் இன்னும் அதிகமாக அக்கறை கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகமும் மிகச் சிறப்பான ஒரு பாடத்தை நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா பொதுவாகவே நம்ம இந்த மக்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப கூலா சொல்லுவாங்க. ஏதாவது நோய் வந்துட்டா அல்லது ஏதாவது பிரச்சனை வரும்போது ஏதாவது தீமை அவர்களுக்கு நிலவும் சொல்லாது. என்ன கடவுளுக்கு கண் இல்லையா, அவருக்கு தெரியாதா, எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு, அவருக்கு தெரியாம இது நடக்குமா, இப்படி எல்லாம் கடவுளை பல நேரங்களில் பழித்து பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோபு மிக தெளிவாக சொல்லுகிறார், இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவருடைய வேலையே கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளை சோதித்து பார்ப்பதற்காக கடவுளரால் மேல அரியணையில சமணங்கால் போட்டு உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லலாம் யாரும் நினைக்கவே கூடாது. அது அவரிடமிருந்து வருவது அல்ல. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. கண்டிப்பா அது அவருடைய வேலையே கிடையாது. அதை யாக்கோபு மிக தெளிவாக சொல்லுகிறார். அவர் நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்து வருகின்றன. வாழ்வு கொடுக்கக்கூடியவை மட்டுமே கடவுளிடமிருந்து வருகின்றன. அவரிடத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நேற்று சோதிப்பாரு, இன்னைக்கு நல்லதை தருவாரு, நாளைக்கு திரும்ப கஷ்டப்படுத்துவார், அப்படியெல்லாம் அவர் கிடையாது. ஏனென்றால் அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல என்பதை தெளிவாக சொல்லுகிறார். அப்ப நமக்கு சந்தேகம் தோணும், அப்ப எதனாலதான் இந்த கவலைகள் பிரச்சனைகள் நோய்கள் எல்லாம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி அதை அவர் சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர். இதெல்லாம் பர்சனல், இதெல்லாம் நம்முடைய செயல்களின் எண்ணங்களின் விளைவுதான். தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்மையப்படுத்துகிறது. எல்லா தீமைகளும் அப்படித்தான், அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்மையப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. எவ்வளவு ஒரு சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட் பாருங்க. உள்ளாடி ஒரு சின்ன கவர்ச்சி,
ஒரு சின்ன தீமையான எண்ணம், ஒரு சின்ன வெறுப்பு, இவைதான் முதலில் மெதுவாக கருக்கொண்டு அது வளர்ச்சி அடைந்து பாவத்திற்குள் நம்மை தள்ளி பாவம் கடைசியில் சாவை விளைவிக்கிறது என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். இதெல்லாம் கடவுள்கிட்ட வரதில்லை. எனவேதான் வரவிருக்கின்ற தவக்காலத்திற்கான மிகச்சிறந்த தயாரிப்பு இது. இப்படிப்பட்ட பாவ எண்ணங்கள், பாவ நாட்டங்கள், பாவத்தின் மீதான கவர்ச்சிகள், தீய எண்ணங்கள் இருக்கிறது என்றால் அதை முளையிலேயே கிள்ளியறிவதற்கான ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கிறது. அதற்கு தேவை கடவுளுடைய துணை. கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் கண்டிப்பாக எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டியதில்லை. இதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு சொல்ல விரும்புகிறார். நீங்கள் கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா, காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா, இப்படியே மாறி போயிட்டீங்களா என்று வருத்தப்படுகிறார். எனவே நம்மிடமும் ஆண்டவர் அதையே கேட்க விரும்புகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் என்னை கண்டுகொள்ளவில்லையா? எப்போதும் உங்க கவலையை பற்றி பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க, மாறாக நான் உங்களோடு இருப்பதை உணர்கிறீர்களா என்று கேட்டு அந்த உணர்வு நம்ம இல்லாதபடி செய்வதுதான் அந்த புளிப்பு மாவு. அந்த தீய நாட்டங்கள், தீய கவர்ச்சிகள், தீய எண்ணங்கள், தீய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் பாழ்படுத்தி விடாதவாறு ஆண்டவரிடத்தில் திரும்பி வருங்கள், திரும்பி வந்து அவருடைய ஆசிரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அழைப்பதுதான் தவக்காலத்தினுடைய நோக்கம். எனவே சிந்தித்து பார்ப்போம். கடவுள் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், எத்தனையோ உறவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கேட்காமலேயே இயற்கை என்னும் மாபெரும் கொடையை கொடுத்திருக்கிறார், வாழ்வை கொடுத்திருக்கிறார், நல்ல நண்பர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு வரங்களையும் உணர்கிற அளவிற்கு நம்முடைய இதயம் பக்குவப்பட்டிருக்கிறதா, இல்ல இன்னும் குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அத்தகைய பண்புகளை, தீய எண்ணங்களை நாம் தூர தூக்கி போட்டுவிட்டு கடவுளோடு நெருங்கி வருவதற்காக நம்மிடத்தில் வருகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வரம் கேட்போம். நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உள்ளதெல்லாம் உந்தன் பாதம் தந்து விட்டேன் இயேசுவே, உனக்காக வாழவே வந்து விட்டேன் இயேசுவே. உள்ளதெல்லாம் உந்தன் பாதம் தந்து விட்டேன் இயேசுவே, உனக்காக வாழவே வந்து விட்டேன் இயேசுவே. மனமார்ந்த பலி இது, நான் மனமாறும் தருணம் இது. மனமார்ந்த பலி இது, நான் மனமாறும் தருணம் இது. ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. உள்ளதெல்லாம் உள்ளதெல்லாம் உந்தன் பாதம் தந்து விட்டேன் இயேசுவே, உனக்காக வாழவே வந்து விட்டேன் இயேசுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் அல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது.
ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் தகுதியற்றவர்கள், பாவிகள், இருப்பினும் உம் பிள்ளைகளாக ஏற்று அன்பு செய்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு கூடியிருந்து ஜெபிக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள், இவர்கள் அனைவரையும் இவர்களது இதயத்தின் வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்களோடு நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனே நமது தந்தை, நாம் அவரது பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. மது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வை சூழ்ந்திருக்கின்ற தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் மட்டுமே நாங்கள் பாவத்திலிருந்தும் தீய நாட்டங்களிலிருந்தும் எங்களை வாட்டி வருத்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே நமது பாவங்களை போக்குபவர், நமக்கு நலமளிப்பவர், நம்முடைய துன்பங்களிலிருந்து நம்மை மீட்பவரும் இவரே. இந்த செம்மறியின் அன்பு விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வு கழைத்து செல்வதாக. ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் தொடர்ந்து ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை தமாசியால் நிரப்புவாராக. ஆமென். இறைவனின் அன்பில் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.